வீடு வாங்கணுமா? ஷார்ட்கட் இதுதான். உங்க கனவு என்ன அப்படின்னு கேட்டாலும், உங்க ஆசை என்னன்னு கேட்டாலும், உங்க பெரிய லட்சியம் என்ன அப்படின்னு கேட்டாலும், பல பேரோட ஆன்சர் ஒன்னே ஒண்ணுதான். எனக்குன்னு சொந்தமா ஒரு வீடு வாங்கணும் அப்படிங்கிறது தான் அது. வாழ்நாள்ல ஒரு சொந்த வீடு வாங்கிட மாட்டோமா அப்படிங்கிறது பல பேரோட கனவா இன்னைக்கு இருக்கு. அதனாலதான் என்னமோ அது பேரு கனவு இல்லம் அப்படின்னு வச்சிருக்காங்க. அந்த வீடு உங்க வாழ்க்கையில வெறும் கனவாவே ஆயிடக்கூடாது இல்லையா? அது எப்படி நிஜமாக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி இருக்கு, வீட்டை கட்டிப்பாரு கல்யாணம் செஞ்சுப்பாரு அப்படின்னு. இந்த ரெண்டு விஷயமும் ஒரு மனிதரோட வாழ்க்கையில எவ்வளோ பெரிய எமோஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது இதுலயே தெரியுது. இன்னைக்கு சொசைட்டில ஒரு வீடு அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்டா இருக்கு தெரியுங்களா? பல இடத்துல சொந்த வீடு இருக்கிறவருக்கு தான் பொண்ணு கொடுத்து கல்யாணமே பண்றாங்க. வீடுங்கிறது வெறும் பில்டிங் இல்லை, நான் லைஃப்ல செட்டில் ஆயிட்டேன் அப்படின்னு செல்ஃப் கான்ஃபிடென்ட் கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கு. சொந்த வீடு அப்படிங்கிறது ஒரு பாதுகாப்பு, குடும்பத்துக்கு ஒரு நிம்மதி. பல பேருக்கு அது கௌரவம், அடையாளம், கான்ஃபிடென்ட், சென்டிமெண்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த அடையாளம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்ல எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. இப்போ வீடு வாங்குறதுக்கான ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நீங்க ஒரு விஷயத்தை கவனிச்சிருக்கீங்களா? நம்ம ஒரு வீடு வாங்குறதுக்கு முன்னாலே அந்த வீட்டுல மனதளவுல வாழ ஆரம்பிச்சிடுறோம். அந்த வீட்டோட பால்கனி இப்படி இருக்கணும், இத்தனை ரூம் இருக்கணும், எந்த ரூம் யாருக்கு அப்படின்னு கூட நம்ம இமேஜின் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இந்த விஷயத்தையே ரொம்ப ஸ்ட்ராங்கா ப்ராப்பரா பர்பஸோட செஞ்சோம்னா அது பேரு தான் விஷுவலைசேஷன் அப்படிங்கிற பவர்ஃபுல் டெக்னிக். அதாவது நம்ம அடைய விரும்புற அந்த விஷயத்த மனக்காட்சியில பாக்குறது. இந்த டெக்னிக்கை பயன்படுத்தி பல சினிமா ஆக்டர்ஸ் அவங்க சினிமா லைஃப்ல ஜெயிக்கிறதுக்கும் அப்படி ஜெயிச்ச அந்த விஷயத்த தக்க வச்சுக்கிறதுக்கும் தொடர்ந்து செய்யறாங்க. அவங்க யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்க வீடியோவை கண்டினியூஸா பாருங்க, உங்களுக்கே சர்ப்ரைஸா இருக்கும். நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம்ல கூட இந்த விஷுவலைசேஷன் டெக்னிக்கை செய்யறத ஒரு டெய்லி பிராக்டிஸாவே வச்சிருக்காங்க. இத விராட் கோலி அவரோட இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. அவருடைய இவ்வளவு பெரிய சக்சஸ்க்கு இந்த டெக்னிக் அவருக்கு பெரிய அளவுல ஹெல்ப் பண்ணதாவும் சொல்லியிருப்பாரு. அவரு ஒவ்வொரு மேட்சுக்கு போறதுக்கு முன்னாலேயும் நான் இப்படிதான் செஞ்சுரி அடிக்க போறேன், பெஸ்ட் பவுலர் பால் போடும்போது நான் இப்படிதான் அதை ஹேண்டில் பண்ணுவேன், இப்படிதான் அடிப்பேன் அப்படிங்கிறது எல்லாமே தினமும் உட்காந்து விஷுவலைசேஷன் செய்வாராம். இந்த மனப்பயிற்சி அவருக்கு மாபெரும் வெற்றியை கொடுத்திருக்கு. ஒன் டே மேட்ச்ல அதிக செஞ்சுரி அடிச்சவரு இவர் தான், ஐபிஎல்ல அதிக ரன்ஸ் அடிச்சவரும் இவர் தான் அப்படின்னு இவரோட சக்சஸ் லிஸ்ட்டை சொல்லிக்கிட்டே போலாம். அதே போல தமிழ் சினிமா ஆக்டர்ஸ் பல பேர் இதை சீக்ரெட்டா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சிலர் மட்டும்தான் இதை ஓப்பனா ஸ்டேஜ்லயும் இல்ல இன்டர்வியூஸ்லயும் சொல்றாங்க. விஜய் சேதுபதி, எஸ்.ஜே. சூர்யா ஆக்டர் அண்ட் டைரக்டர், தனுஷ், சிவகார்த்திகேயன், சியான் விக்ரம், சிம்பு, புஷ்பா படத்துல நடிச்ச அல்லு அர்ஜுன், இவங்க எல்லாம் ஓப்பனா அவங்களோட இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்காங்க இந்த டெக்னிக்ஸை நாங்க யூஸ் பண்றோம் அப்படிங்கறத. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டெக்னிக் தான். ஜஸ்ட் 10 நிமிஷம் ரிலாக்ஸா கண்ண மூடி உட்காந்து நீங்க வீடு வாங்கிட்டது போலயும் அந்த வீட்டோட சாவியை கையில வாங்குறது மாதிரி அந்த வீடு கிரக பிரவேசம் பண்றது மாதிரி நீங்க கற்பனை பண்ணி பார்க்கணும். ஜஸ்ட் கற்பனை தானே செஞ்சிருவோம் அப்படிங்கிறீங்களா? வெறும் கற்பனை தாங்க. ஆனா இதை நீங்க ப்ராப்பரா செஞ்சா மட்டும்தான் உங்க கனவு வீடு நிஜமாகும். பல பேர் இது இப்ப கேட்டுட்டு இருக்கும்போது நீங்க சொல்லுவீங்க, நான் இந்த விஷுவலைசேஷனை ரொம்ப நாளா பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனா எனக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் கொடுக்கல அப்படின்னு சிலர் சொல்றது எனக்கு கேக்குது. உங்களுக்கு ஏன் இந்த டெக்னிக் ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு சொல்றேன் கேளுங்க. இந்த டெக்னிக்கோட ரூல்ஸ் எல்லாம் என்னன்னு உங்களுக்கு தெரியுங்களா? ஒரு செஸ் விளையாடுறோம், கேரம் போர்டு விளையாடுறோம் அப்படின்னா அதோட ரூல்ஸ் தெரிஞ்சுதானே விளையாடுறோம், அப்பதானே ஜெயிக்க முடியும். அதே போல இந்த டெக்னிக்கும் சில ரூல்ஸ் இருக்கு. அதை தெரிஞ்சு செய்யும் போது மட்டும்தான் இதோட பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும். இதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, ஒரு மெத்தட் இருக்கு. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் சில ரூல்ஸ் சொல்றேன் பாருங்க. எல்லாரும் எப்படி செய்வாங்க விஷுவலைசேஷன் அப்படின்னா அந்த ஃபுல் ப்ராசஸே அவங்க இமேஜின் பண்ணுவாங்க. அப்படி செய்யக்கூடாது. அதோட எண்ட் ரிசல்ட், அதாவது நமக்கு கடைசியா என்ன கிடைக்கும். இப்போ வீடுக்கு அப்படின்னு நம்ம விஷுவலைசேஷன் செய்யும் போது அவங்க அந்த வீட்டோட சாவியை கையில வாங்குற மாதிரி, கிரக பிரவேசம் பண்றது போல, அன்னைக்கு அந்த ஃபங்க்ஷன்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கிறது மாதிரியும் ரிலேட்டிவ்ஸோட சந்தோஷமா பேசி சிரிக்கிற மாதிரி அதெல்லாம் தான் அவங்க விஷுவலைசேஷன் செய்யணும். அந்த ப்ராசஸை பத்தி அவங்க யோசிக்கவே கூடாது. டைரக்டா அந்த எண்ட் ரிசல்ட் அதைத்தான் அவங்க விஷுவலைசேஷன் செய்யணும். இன்னொரு ரூல்ஸ், இது வெறும் கற்பனை தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடமைக்கு செய்யக்கூடாது. அதை ஃபீல் பண்ணி செய்யணும். அந்த எமோஷனை கொண்டு வரணும் ஃபர்ஸ்ட். அதாவது இந்த யூனிவர்ஸ்க்கு இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தி அப்படின்னு எந்த லாங்குவேஜுமே தெரியாது. அதுக்கு தெரிஞ்ச ஒரே லாங்குவேஜ்
எமோஷன், அதாவது நம்மளுடைய உணர்ச்சி. நம்ம கோவமா இருக்கிறது அதுக்கு நல்லா புரியும், நம்ம சந்தோஷமா இருக்கிறது புரியும் பிரபஞ்சத்துக்கு. ஸோ நம்ம வீடு வாங்குறதுங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம் இல்லையா? அப்போ அந்த சந்தோஷத்தை நம்ம ஃபர்ஸ்ட் ஃபீல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த விஷுவலைசேஷனே செய்ய ஆரம்பிக்கணும். அது எப்படிங்க நினைச்ச உடனே உடனடியாக சந்தோஷமான மனநிலைக்கு மாற முடியும் அப்படின்னு கேட்குறீங்களா? இதுக்கு NLP மைண்ட் செட்டில் ஸ்பெஷல் மெத்தட்லாம் இருக்குங்க. ஜஸ்ட் இன்ஸ்டண்ட்டாக 2 நிமிஷத்தில் உங்களை அந்த ஹாப்பியஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போக முடியும். அந்த மனநிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களை இந்த எண்ட் ரிசல்ட்னு சொல்லக்கூடிய உங்கள் வீடு எப்படி இருக்கணும், நீங்கள் கிரகப்பிரவேசம் பண்ணுற அந்த டைமில் நீங்கள் எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களை சுற்றி யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே நாங்கள் விஷுவலைசேஷன் செய்ய சொல்லுவோம். இதை என்னுடைய லைவ் கிளாஸ்ல நான் சொல்லி கொடுப்பேன். உங்க வருமானம் உயரணுமா? கடன்ல இருந்து எப்படா வெளியே வருவோன்னு இருக்கா? பிசினஸ்ல கிளைண்ட்ஸையும் கஸ்டமரையும் கொண்டு வர போராடுறீங்களா? ப்ரமோஷனுக்காகவும் இன்கிரிமெண்ட்டுக்காகவும் பல மாசமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே நின்னுடாதீங்க. செயல இறங்கினா மட்டும்தான் பண விஷயத்துல பெரிய முன்னேற்றத்தை பார்க்க முடியும். கீழே டெஸ்கிரிப்ஷன்ல கம்யூனிட்டி லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. அதுல என்னுடைய அடுத்த மணி மைண்ட் செட் வெபினாருக்கான டீடைல்ஸ் இருக்கும், அதுல ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இந்த வெபினார் அட்டன் பண்றது மூலியமா நீங்க கோடீஸ்வரர் ஆகிறதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறீங்க. இப்போ 2 விஷயம் சொல்லியிருக்கேன். ரூல்ஸ்ல 2 ரூல்ஸ் சொன்னேன், கவனிச்சிங்களா? ஒன்னு எண்ட் ரிசல்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி செய்யணும். 2வது ஃபர்ஸ்ட் ஹாப்பியான ஃபீலிங்கை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த விஷுவலைசேஷன் டெக்னிக்கை நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். இது போல பல ரூல்ஸ் இருக்கு இந்த டெக்னிக்கை செய்யறதுக்கு. இது எல்லாத்தையும் என்னுடைய லைவ் கோச்சிங்ல டெய்லி நான் சொல்லி கொடுக்குறேன். நான் பத்மாவதி மணி மைண்ட் செட் கோச், பிசினஸ் ஓனர்ஸ்க்கு மைண்ட் செட் கோச்சிங் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். என்னுடைய மணி மாஸ்டரி அப்படிங்கிற கோச்சிங் மெத்தட்ல நீங்க ஜாயின் பண்றது மூலியமா உங்களுடைய பண அடையாளத்தையும், பணம் சம்பாதிக்கவும், அதை சரியான முறையில் சேமிக்கிறதுக்கும், அதை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுறதுக்கும் தேவையான மனநிலையை நீங்கள் கற்றுக்க முடியும். இதனால உங்களுடைய கடனை நீங்கள் 6 மாசத்துல அடைக்கலாம். அடுத்த 5 வருஷத்துல நீங்கள் அடைய நினைக்கிற உங்களுடைய ஃபினான்ஷியல் கோலை நீங்கள் ஒரே வருஷத்துல அடைய முடியும். இதுக்கு ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு ஜாயின் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. நான் என்னுடைய லைவ் கோச்சிங் கிளாஸ்ல டைரக்டா இந்த விஷுவலைசேஷன் டெக்னிக் சொல்லி கொடுக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஹீலிங் அப்படிங்கறத சொல்லி கொடுப்போம். ஏன்னா இது ஒரு மெத்தட். ஃபர்ஸ்ட் ஹீலிங் செஞ்ச பிறகுதான் இந்த விஷுவலைசேஷன் ஆர் அஃபர்மேஷன் சொல்றது எல்லாமே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஹீலிங் அப்படிங்கிறது சுத்தம் செய்தல் ஆர் வெளியேற்றுதல் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த வீடு விஷயத்துக்கு பாத்தீங்கன்னா பணம் ரிலேட்டடா உங்க மனசுல இருக்கிற பயம், கவலை, பதட்டம், இதுக்கு முன்னால கடந்த காலத்துல ஏற்பட்ட வலிகள் உங்க மனசுக்குள்ள அப்படியே இருக்கும். அதெல்லாம் உங்க மனசை விட்டு உங்க உடம்பை விட்டு நம்ம வெளியேற்றுற பயிற்சி பேர் தான் ஹீலிங். உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், அது ஏங்க ஹீலிங் செஞ்சுட்டு தான் இது செஞ்சா இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணும்போது தான் ரிசல்ட் கிடைக்குமா அப்படின்னு கேட்கலாம். நீங்க உங்க டவுட் கரெக்ட் தாங்க. இப்போ உங்க கோல் என்ன? சொந்தமா ஒரு வீடு வாங்கணும் இல்லையா? இப்போ உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இப்போ நீங்க உங்க சொந்த வீடு வாங்கிட்டீங்க. இப்போ நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? உங்க மனசு இப்போ என்ன சொல்லுது? அதை அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? நீங்கள் பொய் சொல்கிறீங்கன்னு நான் சொல்கிறேன் இல்லையா? உண்மையை தான் சொல்கிறீங்களா? இல்லையே. வீடு வாங்கணும்னா பேங்க்கில் லோன் எடுக்கணும், மாதம் EMI கட்டணும், அதுவும் லாங் டேர்முக்கு கட்ட வேண்டியிருக்கும், இனிஷியல் அமௌண்ட்டாக ஒரு பெரிய அமௌண்ட்டை ரெடி பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு பயம் வரல? எங்கள் அண்ணன் வீடு வாங்கியிருக்காரு, என் ஃப்ரெண்டு வீடு வாங்கியிருக்காங்க, இவங்கெல்லாம் வேலை போயிட்டா எப்படி இந்த EMI கட்டுறது அப்படின்னு பயந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஞாபகம் வரல? இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஞாபகம் வந்ததுன்னா இதெல்லாம் தான் நீங்கள் வீடு வாங்க விடாமல் உங்களை தடுக்கிற அந்த மென்டல் பிளாக்ஸ் அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. வீடு வாங்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அது பின்னால் இருக்கிற பிரச்சனைகளும் ஞாபகம் வருது இல்லைங்களா? இந்த பயத்தை, கவலையை உங்கள் ஆழ் மனசை விட்டு ஹீலிங் டெக்னிக் யூஸ் பண்ணி நம்ம வெளியேற்றணும். அதுக்கப்புறம் தான் இந்த விஷுவலைசேஷன் டெக்னிக்கே ஒர்க் ஆகும். இப்போ புரியுதுங்களா ஏன் ஃபஸ்ட்டு ஹீலிங் அதுக்கப்புறம் விஷுவலைசேஷன் டெக்னிக் அப்படிங்கிறது? ஹீலிங் செய்யறதால உங்களுடைய நெகட்டிவ் எமோஷன்ஸ், தாட்ஸ் இது மட்டும் வெளியேறது இல்லைங்க, உங்களுக்கு வருமானம் பல மடங்கா உயர்றதையும் நீங்க பார்ப்பீங்க. வீடு வாங்கணும்னா ஃபர்ஸ்ட் உங்க மனசு ஒரு அமைதியான இடமா இருக்கணும். ஆனா நீங்க EMI எப்படி கட்டுறது அப்படிங்கிற பயத்தோடையும், வீடு வாங்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற சந்தேகத்தோடையும், பதட்டத்தோடையும் அப்படியே இருக்கும்போது உங்களால இந்த விஷுவலைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய வீட்டை உங்களால தெளிவா இமேஜின் பண்ணி பார்க்க முடியாது. நீங்க இந்த ஸ்ட்ரெஸ்ஸோடையும் பதட்டத்தோடையும் இருக்கும்போது உங்கள் உடம்புல கார்டிசால் அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ரொம்ப ரொம்ப அதிகமாக சுரக்கும். அப்போது இந்த விஷுவலைசேஷன் செய்யக்கூடிய அந்த பவர் உங்களால் நிச்சயமாக உங்களுக்கு ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் ஹீலிங் செஞ்ச பிறகு இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் குறைஞ்சி ஹாப்பி ஹார்மோனான டோபமைன் நல்லாவே சுரக்க ஆரம்பிச்சிடும். ஒரு போர்க்களத்தில் உட்காந்துக்கிட்டு ஒரு அழகான வீட்டை வாங்கணும் அப்படிங்கிறது எப்படி கற்பனை பண்ணி பார்க்க முடியும்? சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்கள் உடம்புல கார்டிசால் அப்படிங்கிற ஹார்மோன் போர்க்களத்தையே உருவாக்கிக்கிட்டு இருக்கு. அதை ஹீலிங் அப்படிங்கிற விஷயத்தை வச்சு நம்ம அமைதிப்படுத்தணும். ஃபஸ்ட்டு ஹீலிங் இந்த போரை நிறுத்தும்.
செரோடானின் அப்படிங்கிற அமைதி ஹார்மோன் சுரக்கும். இந்த அமைதியில் உங்களுடைய கனவு வீட்டை நீங்கள் ரொம்ப தெளிவாக மனக்காட்சியில் பார்க்க முடியும். அந்த வீடு சீக்கிரமாக உங்களுக்கு நிஜத்தில் அமையும். ஸோ உங்களை ஹீலிங் செஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு இந்த விஷுவலைசேஷன் டெக்னிக் செய்கிறது தான் வீடு வாங்குறதுக்கான ஷார்ட்கட் மெத்தட். இவ்வளோ நேரம் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டிப்ஸ் சொல்லட்டுங்களா? ஹீலிங் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்கிட்டிங்கன்னா உங்கள் லைஃப் 360 டிகிரியில் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். இதை நீங்கள் நிச்சயம் உணர்வீங்க. ஒரு கம்பளி பூச்சி பட்டாம்பூச்சியாக மாறுறது பேர் தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன். நீங்களும் இந்த ஹீலிங்கை கற்றுக்கிட்டிங்கன்னா ஒரு புது பட்டாம்பூச்சி போல் மகிழ்ச்சியாக வாழலாம். அப்புறம் வீடு என்னங்க, நீங்கள் ஆசைப்படுற அத்தனையும் நடக்கும். லைக் நல்ல உறவுகள், நல்ல ஆரோக்கியம், நல்ல வேலை, வருமானம், பிஸ்னஸ் அப்படின்னு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். எப்போ தெரியுங்களா? நீங்கள் சந்தோஷமாக, ரிலாக்ஸாக, நிம்மதியாக இருக்கும்போது தான். அதுவும் டெய்லி இதே மாதிரி இருக்கணும். அதுக்கு உங்களை நீங்கள் ஹீலிங் செஞ்சுக்கணும். மணி ரிலேட்டடான இன்னொரு முக்கியமான வீடியோவை நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். அதை கிளிக் பண்ணி பாருங்கள். நான் உங்களை அங்கே மீட் பண்ணுறேன்.